ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம மணி அஃபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சுந்தர் சி டைரக்ஷனில் வெளியான கேங்கர்ஸ் இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கேங்கர்ஸ் இந்த படத்தினோட நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, கேத்ரின் தெரேசா, வடிவேலுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா கேங்கே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலு, அதில் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவி திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அந்த மாணவி காணாமல் போனதுக்கு ஒரு 2 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுடைய டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுகிறாங்க. அதன் மூலிமா போலீஸிலிருந்து ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, வாத்தியாராக அனுப்புகிறாங்க அந்த ஸ்கூலுக்கு. நீங்கள் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியாராக அனுப்புகிறாங்க போலீஸு. அந்த போலீஸ் வந்து அங்கே வாத்தியாராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது யாருன்னு தெரியாமல் ட்விஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம்னா, அதே ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டர் ஒர்க் பண்ணக்கூடிய வடிவேலு, அது போட்டியாக இன்னொரு பிடி மாஸ்டர் வரணும்னு சொல்லிட்டு வருவார் டெம்பரவரியாக சுந்தர் சி. வந்த உடனே அநியாயத்தை கண்டு பொங்குன உடனே அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அந்த காணாமல் போன குழந்தை எப்படி காணாமல் போச்சுன்னு சொல்லி அந்த டீச்சரும் அந்த வாத்தியாரும் பிடி மாஸ்டரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பெரிய திடுக்கிடும் சம்பவங்கள் அதுக்கப்புறம் தான் வருது. பெரிய ட்விஸ்ட்டு இடைவேளை வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு உண்மையிலே பிரமிக்கக்கூடியதாகவும் நாமளே நம்ப முடியாத அளவுக்கு ட்விஸ்ட்டாகவும் அந்த சீனில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து முதல் பாதி வந்து ஒரு படமாகவும், இரண்டாவது பாதி வந்து இன்னொரு படமாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம சுந்தர் சி அவர்கள். ஏன்னா 2 படங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகள் தான் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. முதல் பாதி வந்து ஒரு படம், அதாவது பள்ளிக்கூடத்தை பற்றிய படம். இரண்டாவது காட்சி வந்து ஒரு கொள்ளை கும்பல் படம். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். 2 படங்களை வந்து ஒரே படத்தில் கொடுத்துருக்காரு சுந்தர் சி படங்கள்னாவே பொதுவாக ஒரு பெரிய கேங்க் நடிச்சிருக்கும். எல்லா கதாபாத்திரங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அப்படியே ப்ராப்பராக நீட்டாக கொடுத்துருப்பாரு நம்ம சுந்தர் சி. அந்த வகையில் தான் இந்த படத்தையும் அவர் வந்து ப்ராப்பராக எல்லாத்துக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அந்தந்த கதாபாத்திரங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு வசனத்தோட, நடிப்போட, எல்லாத்துக்கும் தேவையான ஒரு அளவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். குறிப்பாக சொல்லப்போனால் வடிவேல் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம். 80% படத்தை வடிவேல் தான் தாங்குறாரு இந்த படத்தில். அந்தளவுக்கு காமெடி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு சுமாராக காமெடி இருந்தால் கூட செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பின்னி பெடல் எடுத்திருக்காரு வடிவேலு அந்த டீமு. அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. அந்த போலீஸாக வரக்கூடிய ட்விஸ்ட்டு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது அந்த சீனில். அப்புறம் செகண்ட் ஹாப்பில் வரக்கூடிய அந்த சாமி பாடல், அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கேத்ரின் தெரேசா டான்ஸு, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபைட்டு வேஷங்கள் எல்லாமே ப்ராப்பராக அந்தளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சண்டை காட்சிகள் மிக முக்கியமாக பேசப்படணும். ஏன்னா அந்தளவுக்கு சண்டை ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிறாங்க இந்த படத்தில். வடிவேலுக்கு வந்து ஒரு 5-6 வேஷங்கள் போட்டு விட்டுருக்காங்க. 6 வேஷங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்லஸ் கேரக்டரும், அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த கிழவி கேரக்டரும், அது உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு வடிவேலு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மூமெண்ட்டை நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி எடுத்திருக்காரு. பழைய வடிவேலை பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சாலும் கூட இப்போ இருக்கிற வடிவேலுக்கு கொஞ்சம் வயசு தான் ஆயிடுச்சு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸு எல்லாமே நீட்டாக தான் கொடுத்துருக்காரு. இன்னும் வரக்கூடிய படங்களில் வந்து அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் அவர் பழைய நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வடிவேல் மேலே நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் வேறு இருந்தாலும் கூட இந்த படமாக பார்க்கும்போது உண்மையிலே அவர் சிரிக்க தான் வச்சுருக்காரு. அந்தளவுக்கு தான் நம்ம நம்பணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி இந்த படத்தை வந்து முழுசும் தாங்கி பிடிக்கிறாரு. அவர் தான் இந்த படத்தினோட ஹீரோவும் நடிச்சிருக்காரு. அவர் வர சீன்கள் பூராமே நல்லா தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காரு. அதுபோல் யாருக்கு என்னென்ன கேரக்டரோ எல்லாத்தையும் கொடுத்து அசத்தியிருக்காரு அந்த படத்தில். இந்த படத்துலேயே நம்ம குறை சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அந்த படத்தில் இல்லை. இருந்தாலும் கூட அந்த இருக்கிற வில்லன்களையே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி அவங்களை இன்னும் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப முட்டாளுங்க வில்லன் மாதிரி தெரிஞ்சிருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது ஈஸியாக அவங்க கண்டுபிடிக்கிற விஷயத்தை தலை சுற்றி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு படத்தில் யூகி சேது சொன்ன மாதிரி, அட பாவீங்களா இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு, அந்த பிடி மாஸ்டர் தான் இத்தனைக்கும் காரணம்னு சொல்லி கிளைமேக்ஸில் கடைசியில் ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வில்லன்கள் வந்து எப்படி இந்த விஷயத்தை பாட்டு விட்டாருன்னு தெரியல. அதுபோல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கேத்ரின் தெரேசா வந்து ஒரு டீச்சராக வந்து அவங்க வேலை என்னமோ அது கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த வாத்தியார் ஆகட்டும், அப்புறம் அந்த குண்டா நடிச்சிருக்கிற அந்த வில்லன் நடிக்கிற அவராகட்டும், அதுக்கப்புறம் நடிச்சிக்கிற நம்ம ராமதாஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருமே தன்னோட பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு கலகலப்பான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். சுந்தர் சி படங்கள்னாவே வந்து கமர்ஷியல் படம் தான், ஒரு காமெடி படம் தான் அப்படின்னு வந்து ஒரு நம்ம எடுத்துக்கிட்டு தான் படத்தை பார்க்கணும். ஆனால் அது போல தான் இந்த படத்தையும் சித்தரித்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான படம், ஒரு என்டர்டெயினான படம். குழந்தைகள் அண்டு
ஃபேமிலியோட போய் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு சுந்தர்சி. கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப குதூகலமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தில் இருக்க தான் செய்யும், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பார்த்து சிரிச்சிட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் 100% நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அந்த படம். இது போல படங்கள் நிறைய நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரணும், எல்லோரும் பார்த்து ரசிக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் நம்மளோட நோக்கம். சுந்தர்சி அண்ட் டீமுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி படத்தை கொடுக்கறதுக்கு. காமெடி படங்கள் கொடுக்கறதுல கில்லாடி, அதுபோல் பேய் படங்கள் கொடுக்கறதுலையும் அவர் தான் கில்லாடி. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்.